ஸ்ரீ குருப்யோ நமக. 108 days ஏன்ஷியன் யோகா சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதஞ்சலி யோக சூத்ரால விருத்திஸ். பதஞ்சலி யோக சூத்ரால யோகாவோட டெஃபினேஷனை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். யோகா சித்த விருத்தி நிரோதம். நம்ம மனசுல உருவாக்குற எண்ண அலைகளை நிறுத்துவது தான் யோகம்னு சொல்லியிருக்கோம். அந்த விருத்தி மென்டல் மாடிஃபிகேஷன் சொல்லலாம், எண்ண அலைகள் சொல்லலாம், சமஸ்காரான்னு சொல்லலாம், தாட் பேட்டர்ன் எப்படி வேணாலும் சொல்லலாம். பதஞ்சலி யோக சூத்ரால சமாதி பாதால வர்சஸ் 5ல விருத்தியை பத்தி பதஞ்சலி முனிவர் சொல்லியிருப்பார். விருத்தைய பஞ்சஸ்தய கிளிஷ்டா அக்லிஷ்டான்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம், மனதோட எண்ணங்கள் இல்ல அலைகள் 5 வகைன்னு சொல்லியிருப்பாரு. அது நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதாவும் இருக்கும், இல்ல கஷ்டத்தை கொடுக்காததாவும் இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. வர்சஸ் 6ல பிரமாண விபர்ய விகல்ப நித்ரா ஸ்மிருதயக சொல்லியிருப்பாரு. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம், பிரமாணன் பிரத்யக்ஷ அனுமான ஆகம பிரமாணானி, அதாவது நம்மளுடைய சென்சரி இன்புட்டான கண், காது, மூக்கு, வாய், கை, இதன் மூலமா அறிகிற அறிவும் பட்டறிவு, வியூகம், இது எல்லாமே அக்யூரேட் பர்செப்ஷன். பிரமாணன் மெய்யறிவுன்னு சொல்லலாம். விபர்யோ மித்யானானம் அதத்ரூபம் பிரதிஷ்டம் சொல்லியிருப்பாரு. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோன்னா ஃபால்ஸ் நாலேஜ் சொல்லலாம், உண்மை இல்லாத தன்மைன்றது இதோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கயிறை பாம்பா நம்ம நினைக்கிறது. விகல்பக சப்த ஞான அனுபாதி வஸ்து சூன்யோ விகல்பக. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோன்னா, பொருள் இல்லாத ஒரு நிலையை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு பேர் தான் விகல்பா. அந்த பொருள் உண்மையா இருக்காது, ஆனா அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, வேர்பலா சொல்லும்போது அதை கற்பனை பண்றது தான் விகல்பக. நித்ரா அபாவ பிரத்யேய ஆலம்பனா விருத்தி நித்ரான்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோன்னா, நான் எக்ஸிஸ்டன்ட், ஆழ்ந்த தூக்கத்திலையும் மென்டல் மாடிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். ஸ்மிருதி அனுபூத விஷய அசம்பிரமோஷ ஸ்மிருதகன்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தோன்னா, நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எல்லா விஷயமுமே நம்ம மைண்டுக்குள்ள மெமரியா ஸ்டோர் ஆயிருக்கும். இதுதான் ஸ்மிருதி. இதை யாராலையும் திருடிட்டு போக முடியாது. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் விருத்தின்னு சொல்லியிருப்பாரு பதஞ்சலி முனிவர். இந்த மனதோட எண்ண அலைகளை நிறுத்துவதற்கான பிராக்டிஸ் என்னன்னு கேட்கும்போது, அபியாசிய வைராக்கியப்பியாம் தண்ணீரோதகன்னு சொல்லியிருப்பாரு. அபியாசா கண்டினியூஸ் பிராக்டிஸ், வைராக்கியம் பற்றின்மை, இது ரெண்டும் இருந்தா நம்ம இந்த எண்ண அலைகளை நிறுத்த முடியும்னு சொல்லியிருப்பாரு. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. என் கூட டிராவல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ரியல் ஏன்ஷியன் யோகாவை ஃபாலோ பண்ணுங்க. அன்டில் தென் பவத்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.